ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மலாய் குல்ஃபி வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சம்மர் சீசன் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது சில்லுன்னு சாப்பிட்ற குல்ஃபி அப்படின்னா ஐஸ்கிரீம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த குல்ஃபியை தான் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த மலாய் குல்ஃபி செய்கிறதுக்காக நம்ம பால் பவுடர் அதுக்கப்புறம் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்லேயே இருக்கிற சிம்பிளான இன்கிரியன்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் buddies. இந்த குல்ஃபி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க buddies வீடியோக்குள்ளே போகலாம். குல்ஃபியில் சேர்க்கறதுக்காக முதல்ல ட்ரை நட்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டு அதில் 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதே 8 பாதாம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 10 பிஸ்தா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் நல்ல ஒரு வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம குல்ஃபி செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் இல்லை அப்படின்னா அடிகனமாக இருக்கிற எதனா ஒரு பாத்திரம் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. அதில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். குல்ஃபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மாட்டுப்பால் தான் எடுத்திருக்கேன். திக்கான மாட்டுப்பால் கிடச்சிது அப்படின்னா அதிலே குல்ஃபி செய்யலாம், சூப்பராக வரும். மாட்டுப்பால் இல்லை அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் பேக்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட இதே மெத்தட்லேயே செய்யலாம். அடுத்தது நம்ம குல்ஃபி நல்லா க்ரீமியாக வரதுக்காக ஒரு இன்கிரியன்ட் பாலில் சேர்த்துக்க போகிறோம். அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக கொஞ்சமாக காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாலை கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதை எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். சப்போஸ் கார்ன்ஃப்ளவரில் கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது அங்கங்கே கட்டிகள் இருக்கிற போல் இருக்கும். அதனால் இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்தது பால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பால் மேலே ஏடை படிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ தான் அது பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது. குல்ஃபி செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற பாலில் இந்த மாதிரி ஏடை அதிகமாக கிடச்சிது அப்படின்னா அந்த குல்ஃபியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். பால் பொங்கி வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணுறங்க. இதுக்கப்புறம் பாலை ஸ்லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா திக்காக வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காய்ச்சும் போது சைடில் ஏடை படியும்ல, அந்த ஏடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பாலில் கிடைக்கிற அந்த ஏடை நம்ம செய்கிற அந்த குல்ஃபிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்குங்க. படிஸ் நாம் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருந்தோம்ல, அந்த பால் 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. படிஸ் பால் எந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா 1/4 லிட்டர் அளவுக்கு பால் இப்போது நல்லாவே திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்க்கறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவரை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை சேர்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா பாலில் வெந்து வரும். இதில் சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நாம் மைதா அதுக்கப்புறம் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோதுமை மாவுடைய ஃப்ளேவர் அதில் லைட்டாக தெரியும். கார்ன்ஃப்ளவரை பாலில் சேர்த்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ட்ரை நட்ஸ், அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காதும் நம்மளுடைய விருப்பம்தான். குல்ஃபியில் ட்ரை நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குல்ஃபி சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் ட்ரை நட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ட்ரை நட்ஸ் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ட்ரை நட்ஸை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த பாலோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும்.
இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதோடைய கன்சிஸ்டன்சி வந்து குல்ஃபி செய்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். பால் வந்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும் குல்ஃபி செய்கிறதுக்கு. குல்ஃபி செய்கிறதுக்காக நான் வந்துட்டு இன்றைக்கி 3 குல்ஃபி மோல்டு வந்து எடுத்திருக்கேன். அது கூட 2 கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி குல்ஃபி வந்து செய்ய போகிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குல்ஃபி மிக்ஸை குல்ஃபி மோல்ட்லேயும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டம்ளர்லேயும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். குல்ஃபி மோல்டில் சேர்த்ததுக்கப்புறமா இப்போது இந்த மோல்டை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பால் பாக்கெட் கவர் இருக்கும்ல, அதை வந்துட்டு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் ரப்பர் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். குல்ஃபி மிக்ஸை எல்லா குல்ஃபி மோல்ட்லையுமே வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணோம்ல, அதில் வந்துட்டு சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குல்ஃபி ஸ்டிக்கை வந்துட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை போலவே எல்லாத்துலேயுமே அலுமினியம் ஃபாயிலில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அதில் வந்துட்டு குல்ஃபி ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். என்கிட்ட குல்ஃபி ஸ்டாண்டு இல்லைன்றதால குல்ஃபி மோல்டு வந்து கீழே விழாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு கிளாஸ்க்குள்ளே குல்ஃபி மோல்டை வச்சுருக்கேன். இந்த எல்லா குல்ஃபி மோல்டுமே வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் 8லேருந்து 12 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். 12 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க குல்ஃபி எல்லாத்தையுமே ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது உள்ளே இருக்கிற குல்ஃபியை வந்து எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் குல்ஃபி மோல்டை வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற அலுமினியம் ஃபாயிலை எடுத்துடலாம். இப்போது உள்ளே இருக்கிற குல்ஃபியை வந்துட்டு நம்ம லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். எவ்வளோ சூப்பராக குல்ஃபி வந்துட்டு அந்த குல்ஃபி மோல்லேருந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த குல்ஃபி ரெசிபியை இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் buddies. இதே மாதிரி எல்லா குல்ஃபி மோல்லையும் இருந்து குல்ஃபியை வந்து வெளியே எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சம்மர் டைமில் நல்லா சில்லுன்னு சாப்பிட்ற போல் சூப்பரான குல்ஃபி சூப்பராக வீட்டிலே நம்ம ஹெல்த்தியான மெத்தடில் செஞ்சாச்சு. இந்த குல்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. குல்ஃபி செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டம்ளரை வச்சே நம்ம குல்ஃபி செஞ்சிடலாம். இந்த குல்ஃபி ரெசிபியை கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான குல்ஃபி ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. buddies, இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான எம்மியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.